ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா தாங்க எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு இல்லை நீங்கள் புட்டு மாவு எந்த மாவாக இருந்தாலும் பச்சரிசி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மாவை வந்துட்டு சளிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, இது ரெண்டுத்தையுமே நல்லா சளிச்சிட்டு சேர்த்து அப்பதான் நமக்கு அந்த சின்ன சின்ன திப்பிலாம் இல்லாம பக்கோடா போடும்போது உங்களுக்கு வெடிக்காம இருக்கும். இதோட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். நீங்க ஓமத்துக்கு பதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்ல அப்படின்னா எள்ளு இருந்தா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில வச்சு நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துட்டா வாசனை நல்லா இருக்கும். ஓமம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மாவு எல்லாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்துட்டு நல்லா சுடு பண்ணிட்டு சேர்த்துக்கணும். கண்டிப்பா எண்ணெய் சூடா இருக்கணும், ஆறி போயிருக்க கூடாது. நீங்க மாவுல ஊத்தும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு பொரிஞ்சு வரணும். 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெயை சேர்த்துட்டு கையை வச்சு கலந்து விடாதீங்க, எண்ணெய் சூடா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா ஹார்டா இல்லாம நல்லா உங்களுக்கு முறுமுறுப்பா இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுன மாதிரி இருக்கும். கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்னா பிடிச்சி வரணும். நம்ம ஊத்து விட்ட மாவு மாதிரி நல்லா உதிர்ந்து வரணும். இதான் கரெக்டான ஒரு பதமா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்தது தண்ணி அதிகமா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பதம் இருக்கணும். அப்போதான் நமக்கு ரிப்பன் பக்கோடா புழியும் போது ஈஸியா இருக்கும். நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு அச்சுல இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா புழியறதுக்கு அப்படின்னு அச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த அச்சு யூஸ் பண்ணிக்க போறேன். முறுக்கு அச்சுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நல்லா சேர்த்துக்க போறேன். இது ஃபுல்லா வந்துட்டு நான் மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். நார்மல் முறுக்கு அச்சை விட இந்த மாதிரி அச்சு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியா இருக்கும். நார்மல் முறுக்கு அச்சுல கொஞ்சம் ஹார்டா அழுத்தி புழியிற மாதிரி இருக்கும், கை வலிக்கும். ஆனா இந்த அச்சில வந்துட்டு உங்களுக்கு சுத்தி விடுறதுனால புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். மாவு ஃபில் பண்ணிட்டேன். இதை மூடிட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா புழிஞ்சிடலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சுடு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு செக்கெண்ணெய் அப்படிங்கறதுனால உங்களுக்கு மேல பொங்கி வரனால ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். அப்படி இருந்துமே எனக்கு இந்த பிழிஞ்சு விடும்பொழுது அந்த வானல்ல இருந்து மேல எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கடலை எண்ணெய் செய்றீங்க செக்கெண்ணெய் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க. நார்மல் ரீஃபைண்ட் ஆயில உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி வராது. இப்ப நம்ம மாவு தேவையான அளவுக்கு அதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்ச உடனே வந்துட்டு கரண்டி வச்சு கலக்கி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சுடு பண்ணிட்டு அடுப்பு மீடியம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா புழியணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டு 2 சைடு நல்லா ஈவனா வேக வைக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா வேகட்டும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. நம்மளோட ரிப்பன் பக்கோடாவும் நல்லா வெந்திருக்கு. இதுல ஆட்டின கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி மேல நுரைச்சிட்டு இருக்கு. நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் நீங்க செய்யும்போது இந்த மாதிரி எல்லாம் வராது. இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சு. நல்லா கலரும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில இருந்து எடுத்துட்டு நம்ம வேற ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸஸா இருக்கிற எண்ணெய் அதை அப்சர்வ் பண்ணிடும். இதே மாதிரி நான் பிசைஞ்சு வச்சிருக்க எல்லா மாவையுமே வந்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்ல ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடும். கண்டிப்பா நீங்க தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், முறுமுறுப்பா இருக்கும். இது சூடு ஆனதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையானப்போ ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் மேக் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.